சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்மண்டல தலைவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இன்று 31ஆம் தேதி மே இந்த செய்தியாளர் சந்திப்பு வைத்ததன் நோக்கம் இந்த கோடை பருவ மழைக்காலத்தை குறித்த அப்டேட், அதாவது 1 மார்ச் 2025 31 மே வரைக்குமான 3 மாதங்கள், அதாவது 92 நாட்களில் எந்த விதமான மழைப்பொழிவு இருந்தது, அதிகபட்ச வெப்பநிலை எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு பார்வை தருவதற்காக இந்த சந்திப்பு நம்ம கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில், தட் இஸ் கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக திருத்தணியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் தீவிரமாக உள்ளது. நீலகிரி, கோவை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. தேனி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை எதுவும் தரப்படவில்லை. தமிழகம் பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதங்களில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு 25 சென்டிமீட்டர். இயல்பு நிலைன்னு பார்த்தீங்கன்னா 13 சென்டிமீட்டர். ஸோ இயல்பை விட 97 விழுக்காடு அதிகமாக இந்த கோடை பருவ காலத்திலே மழை அளவு பதிவாயுள்ளது. மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே நல்லா தெரியும், இயல்பை விட மிக அதிகமான மழைப்பொழிவு 31 மாவட்டங்களிலே பதிவாயிருக்கிறது. இயல்பை விட அதிகமான மழைப்பொழிவு 9 டிஸ்ட்ரிக்ட்ஸில் பதிவாயிருக்கு.